ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சென்னை அணிக்கு ஒரு புதிய தலைவலி வந்திருக்குன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை அணி வீரர்கள் எல்லாருமே இப்போதைக்கு வயசானவங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும், ஒரு சூப்பரான ஒரு அணியாக தான் இப்போவும் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு முதல் அடி லுங்கி நிகிடி இந்த தொடர்லேருந்து விலகியது. அதற்கு அடுத்ததாக இப்போ இன்னொரு பவுலரும் வெளியே போயிருக்காரு. இதன் மூலியமாக மேலுமே ப்ரெஷரை ஏற்படுத்தியிருக்கு சென்னை அணிக்கு. சென்னை அணியில் டேவிட் வில்லிக்கு தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஏன்னாக்கா அவருக்கு பர்சனலாக சில ஒர்க்குகள் இருக்குது. அவருக்கு 2வது குழந்தை பிறக்கிறதுனால அவர் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால போயிருக்காரு. அவர் அணியில் விளையாடனாலும் கூட பேக்கப் பவுலராக கண்டிப்பாக இருந்துட்டு வந்தார். வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் பயன்படுத்தும் போது டேவிட் வில்லி கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பார். பட் இந்த வாட்டி அவர் சென்னை சூப்பர் கிங்ஸில் விளையாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடியாக ஒரு பவுலருக்கு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டை பவுலரை இன்ட்ரடியூஸ் பண்ணல சென்னை அணி. இப்போ இன்னொரு வீரர் வெளியே போயிருக்காரு. இது மேலுமே சென்னை அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக இதையும் மீறி தான் சென்னை அணி சூப்பரான ஒரு வெற்றிகளை இந்த தொடரில் பெற்று கோப்பையை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி தான் கிரிக்கெட் வல்லுநர்கள் சொல்லிட்டு வராங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை அணி இந்த ஒரு பாதிப்புலேருந்து வெளியே ஒரு சூப்பரான அணியாக மாறுமா? மாற்று வீரராக செலக்ட் பண்ணால் அது யாரை செலக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.